தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிற திட்டம் பேரழிவு திட்டம் என்பதை பாராளுமன்றத்தில் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரிவாக எடுத்துரைத்து தொடர்ந்து போராடி வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி திமுக பாராளுமன்ற குழு தலைவர் TR பாலு அவர்கள் 0.6% வருவாய் கூட ஈட்டாத இந்த பேரழிவு திட்டத்தை பெரும் விளைநிலப் பகுதியான காவிரி டெல்டாவில் நிறைவேற்றக்கூடாது, இது எந்த ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசு அனுமதி வழங்கியது என்று கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள், உங்கள் கேள்வியை போல தொடர்ந்து விவசாயிகளும் கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். தமிழக அரசும் இந்த திட்டத்தை எதிர்க்கிறது. எனவே இந்த நிலையில் உடனடியாக தமிழக தலைவர்களை அழைத்து நேரில் கலந்தாலோசனை செய்து மாற்று குறித்து சிந்திப்போம். விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளாத இந்த திட்டத்தை எந்த வகையிலும் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் என்று மத்திய அமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் தமிழக காவிரி டெல்டாவில் ONGCயும் வேதாந்தா நிறுவனங்களும் விவசாயிகளை கட்டாயப்படுத்தி நிலங்களை கையகப்படுத்துவதும் கனரக இயந்திரங்களை கிராமங்களில் குவித்து வைப்பதும் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசினுடைய அறிவிப்பை ஏற்று ONGC வேதாந்தா நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும். அந்த வாகனங்கள் கனரக இயந்திரங்கள் கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக விவசாயிகள் ஒன்றுபட்டு போராட்ட களத்தில் ஈடுபடுவோம். இதனை வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் 26ஆம் தேதி டெல்லி பாராளுமன்றத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தையும் தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு நடத்த இருக்கிறது. இந்நிலையில் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போதே திட்டத்தை திணிக்க மாட்டோம், மறுபரிசீலனை செய்வோம், அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து ஆலோசனை நடத்துவோம் என்று அறிவித்து பெட்ரோலியத்துறை அமைச்சரே பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிற போது மீண்டும் 4வது 5வது திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். இல்லையே இந்த செய்திகள் பாராளுமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்று எச்சரிக்கிறேன்.